பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் சொன்னார்கள். திருமணத்திற்கு மரியாளும் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். திருமணமானது நடந்து முடிந்தது. இப்பொழுது முக்கியமான நேரம் பந்தி. இந்த பந்தியில் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுதே திடீரென திராட்சை ரசம் குறையப்படுகிறது. வீட்டார் அதிர்ச்சி அடைகிறார்கள். அங்கங்கே தேடுறாங்க. அப்பொழுது மரியாள் ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்கிட்ட வந்து ஏன் கேட்குறீங்க? இதோ இங்கே ஒருவர் இருக்கிறார், இயேசு. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தோன்னு சொன்னால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அவர் சொன்னதை செய்கிற பொழுது நன்மை வரும். அவர் சொன்னதை செய்கிற பொழுது குறைவு நிறைவாகும். அவர் சொன்னதை செய்யணும். நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேண்டும், எல்லாம் நல்லது தான். ஆனால் அவர் சொல்கிறத கேட்குறது மட்டும் நீங்கள் ஆள் கிடையாது. வேதத்தை வாசிக்க ஆள் கிடையாது, ஜெபிக்க ஆள் கிடையாது. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் அவர் நமக்கு நன்மை செய்யணும், அற்புதம் செய்யணும், அதெல்லாம் மக்கள் நினைப்பாங்க. இந்த வீட்டில், கல்யாண வீட்டில் குறைவு நிறைவாகணும், திடீர்னு அற்புதம் நடக்கணும். ஆனால் தேவன் மனுஷனிடத்திலும் சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். மனுஷனும் சிலது செய்யணும் என்று சொல்லி யோசிக்கிறார். இங்கே இயேசு அங்குள்ள மக்கள் சிலவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார். ஆகவே தான் கற்சாடிகளை நிரப்புங்கள், சுத்திகரியுங்கள். அப்போ அங்கே சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த வீட்டாருக்கு அற்புதம் செய்வது தேவனுக்கு லேசான காரியம். ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் அங்கே இருக்கிறது. என்ன கண்டிஷன் சொன்னால், அங்குள்ள கற்சாடிகளை சுத்திகரி பண்ண வேண்டும். 6 கற்சாடிகள் இருக்கிறது. அந்த 6 கற்சாடிகளையும் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறாரோ, விசுவாச குறைவை கூட்டிக்கோ என்று சொன்னால் கூட்டிக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக்கிக்கொள் என்று சொன்னால் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஒப்புரவாக என்று சொன்னால் யாரெல்லாம் சண்டை போட்டிருக்கோமோ அவங்களிடத்தெல்லாம் சண்டை ஒப்புரவாக்கப்பட வேண்டும். ஆகவே என்ன குறைவாக இருந்தாலும் இயேசு நமக்கு சுட்டி காட்டும் பொழுது அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ, இன்றைக்கு அற்புதம் வேண்டும் என்பவர்கள், நன்மை வேண்டும் என்று நினைப்பவர்கள், நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் அதை சரி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாம் சரி செய்யப்படும் பொழுது, நாம் ஆயத்தமாகப்படுகிற பொழுது அற்புதம் நம்மை தேடி வருகிறதாக இருக்கிறது. அந்த வீட்டிலே 6 கற்சாடிகளையும் கழுவுங்கள், சுத்திகரிங்கள் என்று சொன்ன உடனே அங்கே சுத்திகரிக்கப்படுகிறது, எல்லாம் சரியாக்கப்படுகிறது. அது சரியாகப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நல்ல தண்ணீர் நிரப்பப்படுகிறது. இந்த கற்சாடிகள் அங்கே வரும் விருந்தாளிகளுக்கு கால்களை கழுவுவதற்காக வைப்பார்கள். அந்த கற்சாடிகளை சுத்தம் செய்யும்படியாக இயேசு விரும்பினார். இன்றைக்கி நம்மிடத்தில் காணப்படுகிற குறைவு என்ன, நம்மிடத்தில் காணப்படுகிற பிரச்சனை என்ன, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்திக் கொள்கிற பொழுது, சுத்திகரித்துக் கொள்கிற பொழுது இயேசுவால் அற்புதம் செய்வது லேசான காரியம். இயேசுவால் அற்புதம் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும், பிழைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும், குறைவுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும், பிழைகளை ஒத்துக்கொள்ள வேண்டும், பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்கிற பொழுது தேவன் நம்முடைய எல்லா குறைவையும் நிறைவாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே நான் செய்ய வேண்டியது செய்கிற பொழுது, தேவன் எதிர்பார்க்கிறதை நாம் செய்யும் பொழுது, தேவன் விரும்புகிறதை செய்யும் பொழுது, தேவன் விரும்புகிறதை நாம் செய்ய ஆயத்தமாக இருக்கிற பொழுது அவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருப்பார். ஆகவே நாம் விரும்பியோ விரும்பாமலோ, நமக்கு விருப்பப்படாமல் அல்ல, எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்கிற பொழுது தேவன் நமக்கு அற்புதம் செய்வது மிகவும் லேசான காரியமாக இருக்கிறது. ஆகவே தேவன் தம்முடைய வார்த்தையினாலே அங்கே சொன்ன உடனே அங்கே மக்கள் எல்லாம் சேர்ந்து, வேலைக்காரெல்லாம் சேர்ந்து அந்த கற்சாடியை சுத்திகரிப்பு செய்தார்கள். அதில் சுத்திகரிப்பு செய்த உடனே தேவன் அங்கே அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். இயேசு அங்கே அற்புதம் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையில் முதல் அற்புதத்தை அவர் செய்து முடித்தார். அவர் பூமியில் பிறந்து வளர்ந்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே அவர் செய்த முதலாம் அற்புதம் இப்பொழுது நடக்கிறதை பார்க்கிறோம். முதலாம் அற்புதத்தை இயேசு செய்து முடித்தார். அந்த முதலாம் அற்புதம் காண ஒரு கல்யாணத்தில் நடந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய ஆவலாக இருக்கிறார், அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அற்புதத்தை எதிர்பார்ப்பது நல்லது, அதே நேரத்தில் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிவது அதை விட நல்லது. ஆகவே கீழ்ப்படிவோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. என்னோடய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவை நிறைவாக்க நீர் ஆயத்தமாக இருக்கிறீர். ஆனால் நாங்கள் சரி செய்யப்பட வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ள
எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களோட கரத்தில் தாழ்த்தப்படுற இயேசுவின் நாமம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.